சொல்லணும். என்னவோ நேற்று ஒரு வீடியோவில் நைட்டு 2 மணிக்கு 1 மணிக்கு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர்றப்ப வந்துச்சு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிப்பதாக தன் சுயநினைவுடன் மகிழ்ச்சியுடன் எழுதிய கடிதத்தின் வீடியோ காட்சிகள் தான் இது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தினகரன் அவர்கள் ஒப்புதலுடன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிப்பதாக அவர் கூறியிருந்தார். ஆனால் அவர் கடிதத்தை எழுதவில்லை என்ற தகவல் பரவி வருவது உண்மைக்கு புறம்பானது, மாறானது என்பதை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இவை அனைத்தையும் மறைத்துவிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் தவறான தகவல்களை தெரிவித்து வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை யாருடனும் பேரம் பேச வேண்டிய தேவையில்லை என்பதை பொதுமக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன திமிரு பாருங்க, எவ்வளவு வன்மம் பாருங்க. ஒரு அப்படியே அது ஒரிஜினல் வீடியோ இருந்தா அதை வெளியிட வேண்டியதானே. அந்த லெட்டர் இப்ப திரு காமராஜ் அவர்களுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்ததா சொல்றாங்க. அது ஒரிஜினல் கடிதம் எங்க? கவர்னர்கிட்ட கேட்டப்ப எதுக்கு ஓடி போயிட்டீங்க? அதாவது திரு விஜயன் கம்பெனி அங்க போய் கொடுத்ததுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 6வது அனெக்சர் ஒன் எம்எல்ஏ ரெஃபரன்ஸ் அனெக்சர் ஜீன் வந்ததோ நான் அதை டிவியில பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. ஏன்னா அப்பதான் என்னோட உதவியாளர் போய் ஈவினிங் அவர்கிட்ட நான் இன்னொரு கடிதம் வாங்கியிருந்தேன், உங்களுக்கு கவர்னர்கிட்ட காமிச்சேன் அந்த கடிதத்தை. அதெல்லாம் நான் இந்த பக்கம் பொதுச் செயலாளர் நானும் இந்த பக்கம் எம்எல்ஏவும் கையெழுத்து போட்டு திரு இபிஎஸ் அவர்கள் அவங்க உரிமை கோருகின்ற வாய்ப்பு இருந்தா அந்த நேரத்தில் அதுக்கு உதவிகரமாக இருக்குமே என்பதற்காக அந்த லெட்டரை போய் நான் வாங்கிட்டு சொன்னேன். நான் அந்த லெட்டர் எடுத்து தான் கவர்னர்கிட்ட போய் கொடுத்தேன். இப்ப இவங்க சொல்ற மாதிரி அந்த கடிதம் கொடுத்திருக்காங்களா ஜெராக்ஸ் காப்பி, அதோட ஒரிஜினல் காமிக்கணும்ல.